நீங்க வீடியோல பாக்குறீங்களா, வளைஞ்ச முதுவோட நடக்க முடியாம குச்சி ஊண்டி நடந்துட்டு போற ஒரு ஆளு. அவரும் ஒரு லேடியும் சேம் கெட்டப்ல சேம் ப்ரொசீஜர்ல தாம்பரம் அடுத்த சேலை ஒரு சிக்னல்ல பிச்சை எடுத்துட்டு இருந்திருக்காங்க. போற வரவங்களை டிஸ்டர்ப் பண்ணி அந்த லேடியும் அந்த ஆளும், அதாவது முதுகு வளைஞ்ச மாதிரி அந்த பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மாதிரி இருக்காங்க. ஆனா அவங்க முஸ்லீம் கிடையாது. பர்பஸ்ஃபுல்லா முஸ்லீம் மாதிரி வேஷம் போட்டு இந்த வளைஞ்ச முதுவோட பிச்சை எடுத்துட்டு இருந்திருக்காங்க. சேலை ஒரு சிக்னல்ல அதிகமா டிஸ்டர்ப் பண்றாங்க பிச்சை எடுக்கிறேன்ற பேர்ல அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் போலீஸ் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்றாங்க. இல்ல நான் ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு சொல்ற, இந்த ஆள் ஒண்ணு மாத்தி சொல்றேன், வா ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே வளைஞ்ச முதுவோட இருந்தவங்க, அதாவது நடக்க முடியாம வளைஞ்ச முதுவோட இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டவங்க டக்குன்னு நிமிந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஓடுறேன் பாருங்க. ரெண்டு பேரும் தப்பிக்க முயற்சி பண்றப்ப இந்த லேடியை பிடிச்சு போடுறாங்க. அந்த ஆள் ஓடுறவன பைக்ல போய் பிடிச்சு அடிச்சு விசாரிக்கும் போது தெரிய வருது இவங்க ரெண்டு பேரும் முஸ்லீமே கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. என் பேரு நிதின் பவன் பவார், அந்த பொம்பளை பேரு தியா பவார். நீங்க இந்த மாதிரி ஏமாத்தி சிக்னல்ல பிச்சை எடுத்தது மட்டுமே 14,000 ரூபாய், 2 செல்போன் வேற வச்சிருந்திருக்கு. இது ரெண்டும் ஒரே குடும்பம் தான். அதை நான் பேர் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும். இவங்க ஒரு குரூப் இல்ல, இது மாதிரி 2-3 குரூப் திரியறாங்களாம் பிச்சை எடுத்து. இந்த ஈனப்பயலுக்கு ஒரு புத்திய பத்தியில குறை இருக்குன்னு ஒரு வேஷம் போட்டு அதை இஸ்லாமியர்கள் மாதிரி வேற காமிச்சுக்கிறது. புத்தி பூரா அந்த மாதிரி புளுத்து போன புத்தியா தான் இருக்கு.